பெஸ்ட் டைம் பாருங்க பெஸ்ட் டைம் பாருங்க கொஞ்சம் நம்மளோட பார்ட்னர்ஷிப் நினைக்கிறேன் விருதுப்பட்ட மீன் தான் 3500 விருதம் முடிச்சால அந்த மீனை பிரதேச வேண்ட அளவுக்கு சொன்ன நாங்கள் அனுப்பிடிண்டு ஆனால் பிரதேச வந்து கவனிக்கிற மாதிரி இதால சேலங்க கூட இந்த மீன் தான் வந்துட்டு அதிக அளவு வரைக்கும் வளையா மீன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதில் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு சொன்னால், நண்பனுக்கு வந்து பபா கிடச்சிருக்குது, ஃபுல்லாக பிறந்திருக்குது. ஸோ அதனாலேயே எங்களுக்கு கொஞ்சம் வீடியோக்கள் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டாக இருந்தோம் வீடியோக்கள் வந்துட்டு நிறைய நாங்கள் போடலை அப்படி என்று சொல்லி. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் கொஞ்சம் வந்து தலைங்களில் வீடியோ எடுக்கலாம் இருந்துச்சு. பட் நல்லபடியாக அவருக்கு பபா எல்லாம் பிறந்து முடிஞ்சிட்டு சந்தோஷமாக இருக்காது. அதனால இன்றைக்கு வந்து அவர் மனைவிக்கு கொடுக்குறதுக்காக பால் சூறா வந்துட்டு என்று சொல்லியிருந்தாங்களே, வாங்க போவோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். எங்களோட சைடில் பால் சூறா ஈஸியாக கிடைக்கிறது. அதனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, எங்களோட சைடில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது, நாங்கள் ஃபுல்லாக போகிறேன். ஸோ அந்த மார்க்கெட்டை நோக்கின பயணமாக இருக்கும். ஆனால் நாங்கள் ஃபுல்லாக கரவலைகளை பார்த்துட்டு போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு கரவலை எழுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அதனால் நாங்கள் கரவலையும் அப்படியே பார்த்துக்கிட்டு போவோம்ன்ற பிளானில் இந்த பயணத்தை நாங்கள் தொடர போகிறோம். ஸோ அதனால் நிறைய கரவலைகளை பார்ப்போம். நிறைய மீன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் கிடைக்காமலும் இருக்கலாம், அது சொல்ல தெரியாது. மீனவர்களை வாழ்க்கை நடைமுறை அப்படித்தான் இருக்கும். ஸோ அதுகளையும் பார்த்துக்கிட்டு நண்பனுக்கு ஒரு மீனையும் பார்த்து ஒரு ஃப்ளைட் போகுது. அது என்ன செய்யாது விளங்காது. இந்த ஃப்ளைட் ஒன்று போகுதோ, அது சின்ன வயசில் சொல்கிறது தெரிந்தாலே, அண்ணா ஃப்ளைட் போகுது, இன்னும் ஃப்ளைட் போகுது அப்படின்னு சொல்கிறாப்புல. நண்பன் வந்துட்டு ஃப்ளைட் போகுது. என்ன காரணம் அப்படி காட்டின காரணம்? அது பழகிட்டு. சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், ஒரு சாய் கோபுரம் கரவால் இழுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கால என்ன இருக்குது, நாங்கள் பீச் ஓரத்தில் நிற்கிறோம், கரவால் இழுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சாய் கோபுரம் ஒன்றும் இருக்குது. ஒரு சாய் கோபுரம் உலகத்தில் சாதனை என்னட்டா வருவாங்க மறந்து ஈஃபில் டவர் பாரிஸ்ல இருக்கிறதானே, அதானே சாய் கோபுரம். அது சாய் கோபுரம் தான், என்ன வேறு என்ன. ரைட், ஓகே. தொடர்ச்சியாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க. நிறைய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்கள் வரலாம். சரி, ஓகே, வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டு, ஆனால் மீன் எந்த அளவுக்கு கிடைக்குமென்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இன்றைக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். கடலும் வந்துட்டு கடும் ஆக்ரோஷமாக தான் இருக்குது. காலையிலேயே இங்கே எல்லாரும் கீழே விழுந்து எழும்பிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் கடல் வேகமாக இருக்கு. என்ன மஜா? சரியா இருக்கு. உங்களோட முகமும் வந்துட்டு கடும் பிரைட்டாக இருக்குது காலையிலேயே. கிட்டத்தட்ட எத்தனை பேர் இழுத்துட்டு இருக்காங்க வலை வந்துட்டு? கிட்டத்தட்ட ஒரு வலையை வந்து ஒரு 35-40 பேர் இழுத்துட்டு இருக்கிறாங்க. பட் என்ன மீன் கிடைக்கும், என்ன மீன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள்? மெத்தலி மீன் என்ன பாடம் இது பார்ப்போம். காலையிலேயே கன நாட்களுக்கு பிறகு இந்த வெயில் வந்துட்டு விட்டமின் டி அப்படி இருக்குது. இப்போ டைம் வந்துட்டு இருக்கும், ஒரு 6:45 அப்படி டைம் இருக்கும். ஆனால் வெயில் கடும் ஆக்ரோஷம் அடிக்கிட்டு இருக்குதோ. ஆனால் பாருங்கள், இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிறாங்க, மீன் கிடைக்கல. இங்கே வலை வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்துட்டு இருக்குது. என்ன ஒன்றுமே இல்லையே மச்சான் மீன். ஏண்டா பாருங்கள், காலையிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிறாங்க, வலையில் ஒன்றுமே இல்லை. என்னென்னு சொன்னால் காலையில் வந்து இவ்வளோ பேரும் இழுத்துருக்கிறாங்க, ஆனால் மீன் என்ன செய்யலை. மீன் வந்துட்டு பெருசாக படலை. என்ன மீன் மாமா பட்டிருக்கு? விரால் மீன். காலையில் இவ்வளோ பேர் வந்துட்டு கஷ்டப்பட்டு மீன் இழுத்தும் ஒரு 40 பேர் வந்து நின்று இழுத்தும் கூட எங்களுக்கு மீன் படலை.
கிடைக்குது வளமே இப்படி தான் நடந்துக்கிறீங்க. இப்படிதான் நடந்து படும் நேரம் படம் நெத்தலின்னம் முதல் வரை இதை பாருங்க. இவ்வளோ ஒரு பெரிய வலையில் கிட்டத்தட்ட இவ்வளோ பேரும் கடும் கஷ்டப்பட்டு இந்த வலை இழுத்ததில் ஒரே ஒரு கடல் விரால் மீனாக அப்படின்னு சொல்லி ஒரு மீன் பட்டு இருக்குது. சரி பார்ப்போம், அந்த மீனை ஆச்சும் வெளியால் எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. வெளியால் எடுத்து போட்டேன். ஆனால் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறோம். கிட்டத்தட்ட மக்கள் வந்து என்ன சொல்கிறது, மீன் படலன்னு கவலைப்படுவாங்க. ஆனால் இவங்களுக்கு பழகிட்டு நினைக்கிறேன், தொடர்ச்சியாக மீன் படம் பார்த்து பார்த்து அவங்களுக்கு பழகிட்டு. நான் மீன் படலை என்ன செய்கிற அப்படித்தானே அப்படின்றாங்க. என்னென்னா அதுலேருந்து என்ன விளங்குதுன்னா தொடர்ச்சியாக மீன் படாமல் வந்து 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 இதே பிரச்சனை தான். அந்த மீனை பார்க்கட்டா பண்ணுறாங்க. என்ன பெஸ்ட் டைம் பாருங்க. பெஸ்ட் டைம் பாருங்க. இந்த மீன் என்ன அங்கே ஒரு அளவாக இல்லை, ஒரே ஒரு மீன் தான் பட்டு மீன் மட்டும்தான் பட்டு. கடல் விராலன் என்ன இருக்குது மற்ற மீன் வேலை எவ்வளோ மச்சான் போகுது? 1500 ரூபா போகும். கிலோ 1500 ரூபா போகும். எத்தனை கிலோ இருக்கும் இந்த மீன்? 10-12 கிலோ இருக்கு. 10-12 கிலோ இருக்குதுண்ணே. இந்த மீன் மட்டும் தான் பாட்டு இருக்குது. இந்த சைடில் எத்தனை கரவாலை இருக்குதுங்க? இப்போ 30 கரவாலை இருக்குது. இந்த எல்லாரும் இழுத்துட்டு இருப்பாங்க. என்ன மீன் இப்போ இந்த சீசனில் கடுமையாக படுகுது? இப்போ நெத்தடி தான் இப்போ பெருமாறுது. நெத்தடி கீரிமங்கு மஞ்சள் பரகுடி அப்படித்தான் படுது தானே. இன்றைக்கு நீங்கள் மறுபடியும் பாடு போடுவீங்களா? இது இல்லை, அந்த கிடைக்கலன்னு சொன்னாரோட நீ பட்டா தானே அடுத்த வாடு போடலாம். இல்லாட்டி கஷ்டம் தானே. ஆனால் இருந்தும் பல ஓட்டாக சவுத்து போயிடுவாங்க. பல ஓட்டாக சவுத்து மீனை கண்டா தானே இன்னொரு வாடு பாளையத்துக்கு இடம் கிடைக்கும். கிடைக்கும். இல்லாட்டி கலைஞ்சிடுவாங்க. நம்ம கடந்து சாகணும் தனியாக கிடைக்கும். அப்போ இப்போ இன்றைக்கு மீன் கிடைக்கல. அப்போ இந்தியோட இந்த மீனை ஸ்டாப் பண்ணினா அடுத்த கட்ட நடவடிக்கை தான் என்ன தொழில்? அடுத்த கட்ட நம்மளோட மீன் பார்க்கலாம், பார்த்து செய்ய வேண்டியதான். ஆனால் மெயினான தொழில் மீன் தான். கிடைக்கலன்னு ஒன்றும் செய்யலை. அது என்ன நிறைய வியாபாரிகள் பாருங்க எல்லாரும் வெறும் போட்டி விட நிறைய வியாபாரிகள் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க 40,000 போய் அப்படி ஒரு வலை போடுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது? கிட்டத்தட்ட செலவு இப்போ வலை பிஞ்சா தானே செலவு. இருக்கிறாக்களுக்கு வெளியூர்ல வந்துட்டு சம்பளம் மீன் படுறது 3 புரிஞ்சி ஒரு பங்கு சோனி விலையை கொடுத்து 2 அங்கே புரிக்கும். ஏன்னா நாங்கள் வேறு சைட்டுகளில் போய் 10,000 சோனி விலைக்காரருக்கு 20,000 புரிக்காச்சா எடுப்போம். அப்படி தான் புரிஞ்சு எடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதம் தானே. இப்போ சில ஊர்களுக்கு போனால் மீன் பட்டாலும் படலாட்டியும் பல இருக்கிறார்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்றாப்புல. இங்கே அப்படி இல்லைன்னு மீன் பட்டா தான் இங்கே மீன் பட்டா தான் இங்கே காசு. அப்போ கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்ற கறிக்கு இருக்கிறார்களுக்கு மீன் பட்டா கறி கொடுப்போம். மற்ற பல ஓடுறாங்க 30 இருக்கும். அந்த காசு அந்த காசு சரியா? சரி மகன், சரி இருங்க. எப்படியோ நாளைக்கு பார்ப்போம். சரியா? இப்போ இங்கே நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கேயும் வந்துட்டு ஒரு கரவாலை இழுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் என்ன செய்வோம், அப்படியே இப்போ இந்த வேலைக்கு எங்களுக்கு மீன் கிடைக்கல, அவங்கள பக்கம் நகருவோம். நகர்ந்து ஏதாவது நல்ல மீன்கள் கிடைக்கக்கூடிய வலையில் இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே மார்க்கெட் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் கறி கொண்டு வாங்கிட்டு போகணுன்ற பிளான் வந்துருந்து நண்பன் வந்துட்டு அப்படி கறி வாங்க வரேன்டா என்ன இருக்கிற விரால் மீன் மாதிரி ஒரு பெரிய மீனை வாங்கி வெட்டி எடுத்து போய் சமைச்சு சாப்பிடுவேன். சரி வாங்க அதையாதிலும் செய்வோம். அப்படியே வேறு வலைகளையும் பார்ப்போம். நாங்கள் எங்கே பாருங்கள் நிறைய வியாபாரிகள் வந்து நிற்கிறாங்க. ஆனால் மீன் கிடைக்கல. ஏன்னாண்டா எல்லார தொழிலும் வந்து இந்த கடலை நம்பி இருக்குது. இந்த கடலில் இருந்து மீன் வந்தால் தான் எல்லாருக்கும் தொழில். இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் வீட்டை போக வேண்டியதான். பட் பாருங்கள் கிட்டத்தட்ட 7 மணி ஆகிட்டு இன்னும் அவங்களுக்கு மீன் கிடைக்கல. வளமே 6 மணி 6:30க்கு பொட்டியடி பேத்துருவாங்க. இந்த வலைக்கு தான் இவ்வளோ பேரும் வந்த மச்சான். கிட்டத்தட்ட 50-60 வியாபாரம் தானே. என்னம்மா வேண்டிக்கு மீன் கிடைக்கலையா?
மீன் எப்படி தான் நிற்க உங்களுக்கு இந்த கிழமை ஃபுல்லாக அப்படி தான் இந்த கிழமை ஃபுல்லாக அப்படி தான் அங்கே மார்க்கெட்டில் மீன் இல்லையா மார்க்கெட்லேயும் மீன் இல்லை மலையிலேயும் மீன் இல்லை கிட்டத்தட்ட ஒத்துற ஹோட்டலையும் மீன் இல்லை ஒரு வலைக்கு பட்ட மீன் அங்கே இதில் இல்லையா மாமா மார்க்கெட்டுக்குள்ளே போகணும் டைம் இருக்கு அதுக்குரிய டைம் இருக்கு 10 மணிக்கு தான் சனம் பெறுவான் ஆனால் ஒரு 3500 வலைக்கு பட்ட மீன் வேண்டி ஒரு வலைக்கு 3500 நம்ம பட்டு இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது இது எவ்வளோ காலம் அப்படி நடந்துட்டு இருக்குது இப்போ 2-3 நாளாக மீன் பட்ட ஓடுது இப்போ 2-3 நாள் நேற்று பட்ட நெத்திரி கொஞ்சம் பட்டேன் இந்த மீனை காணல அப்படித்தானே ஒரு நாளைக்கு கிடங்குது 3 நாளைக்கு 2 நாளைக்கு அப்படி இருக்கு மேனே மாமா எந்த ஊர் நீங்கள் சம்மாந்துறையிலேருந்து இங்கே வந்து மீன் எடுத்துகிட்டு போகிறீங்க இப்போ இன்றைக்கு என்ன பிளான் இப்போ கூட இப்போ வெயிட் பண்ணணும் அட்டலஜினை போய் அங்கே துணியெல்லாம் வழங்கிருக்கு நேற்று போட்டுருக்கு அங்கே ஏதாவது அம்முடு அந்த சொல்லி போய் பார்க்க போகிறேன் இப்படி ஓடுவேன் இந்த பகுதியெல்லாம் ஓடுறான் எப்படியோ மீன் கிடைக்கும் பாருங்காட்டிலும் எடுக்கணும் எடுத்தா தானே சொல்லி கொஞ்சம் நம்மளோட பார்ட்னர்ஷாக நினைக்கிறேன் அங்கே வெறுதுப்பட்ட மீன் தான் 3500 வெறுதான் பிடிச்சாள் அந்த மீனை இல்லை இது எங்க பிடிச்சாக்கல அந்த மீனை தான் எடுத்துருக்கிறேன் இனி நான் இதுக்கு முண்டைக்கான இல்லை சரி மாமா எப்படி ஒன்றே கிடைச்சிரும் அட்டலஜி இப்போ உங்களுக்கு கிடைக்கும் சரி உங்க கூட மனசுக்கு எல்லாரும் மனசுக்கு வெளில நல்லபடியாக நடக்கணும் கிட்டத்தட்ட இந்த வலைக்கு நிறைய பேர் மச்சான் இடத்துல இப்போ வந்தாங்க இந்த வலையில் மீன் கிடைக்கணும் ஏனெண்டா ஒருத்தருக்கு மீன் இல்லாதான் காரணம் அங்கேயும் ஒரு கரவால் இழுத்துட்டு இருக்கிறாங்க அங்காலெல்லாம் இழுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்களுக்கு என்ன அமைப்பில் வந்துட்டு மீன்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வேற அந்த கரவால ஃபோன் பண்ணாரு சண்டே ஃபோன் எல்லாம் மடையற சண்டே அவர்தான் அது பிரச்சனை இல்லை கடல்ல தொழிற்சியெல்லாம் இருக்கு அந்த கரை வழி வலையிலாம ஒரே வலை பீறது கொடுக்குற மாதிரி கல்லு பிரச்சனை கல் இருக்கு தானே கல்லு வளர்ந்து வளர்ந்து வருது மலை ஏன்னா அந்த ஹாவர் தோன்ற வழியா இங்கே வந்து மண் அரிச்சு மண்ணை கொண்டு போகுது கடல் முன்னுக்கு வருது முதல்ல அங்கே இருந்த கடல் இப்போ இன்னும் வந்துட்டு இப்போ கரவால தொழிற்சியெல்லாம் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கல நடுங்குது கல்லை போட்டு நான் நிந்தூரில் நான் மாளியங்காடு அங்கே பக்கம் எல்லாம் கல் போட்டுருக்காங்க நீ கல் போட்டு செய்கிறாங்க அதே மாதிரி இங்கேயும் செஞ்சா போட்டால் மண் பார்த்து கடல் கொஞ்சம் பின்னு போங்க தொழில் செய்யறதுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு இப்போ இதெல்லாம் வந்துட்டு மெயினாக நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன எதை மெயினாக சந்திக்கிறீங்க எங்கட மெயின் தொழிலே கரவலை நான் போட்டு போய் வரணும் கரவலை தொழில் தானே இப்போ செய்கிற காலம் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு மீன் படுற கஷ்டமா மீன் பாறை மீனும் படு இல்லை இப்போ ஒரு 4-5 போட்டி ஒரு 100 கிலோ மீன் இருக்கிற இடத்த பிடிக்க போனால் இப்போ 20-30 கிலோ மீன் தான் பிடிக்கும் ஏன்டா கல்லால் நாங்கள் வலையை அடிச்சு கிளப்பி வர நேரம் சேதங்களும் கூட மீன் கிடைக்குதும் இல்லை இப்ப நாங்களும் பார்த்தோம் 2-3 வலையை பார்த்து முதல் அப்படி இல்லை முதல்ல மீன் அப்படியே பிடிச்சி அப்படியே கரவலண்டினா வளைஞ்சு அப்படி இழுத்து இருக்கிறார் இப்ப செய்யலாம் இருக்கு பிரச்சனை இல்லை இதஞ்சு ஒன்று இருக்கு அதுக்கு இது எப்படின்னா போட்டு சொல்லுங்க இப்படிதான் பிரச்சனை காரையில மட்டும் தான் அந்த பிரச்சனைக்கு அங்கல பக்கம் எல்லாம் நிந்தோரு அட்டலஜனை அங்கல பக்கம் எல்லாம் இதஞ்செல்லாம் சரியா போயிட்டு இங்கே காரைக்குள்ள நம்ம அந்த இதை வந்து இன்னும் அந்த நடவடிக்கை இன்னும் கொண்டு வந்து சேர்க்கல பிரதேச வேண்ட அளவுக்கு சொன்ன நாங்க அனுப்பி ஆனா பிரதேச வந்து கவனிக்கிற மாதிரி இதால சேதங்கள் கூட இல்ல நண்பர்கள் முகங்களை பார்த்தா உண்மையாவே சந்தோஷமான முகங்களா 3 மணி குழம்பி வந்தேன் 3 மணி குழம்பி வந்து நிலைமை அப்படிதான் 1 ரூபா காசு இந்த தொழில் இல்லை போறோம் அப்படியே போறோம் இதுக்கப்புறம் நீங்க வலை இழுக்கிறீங்க இதுக்கப்புறம் மீன் வந்தா தள்ளி இழுப்போம் அதுவும் உண்மைதானே இப்ப மீன் வந்துட்டு நமக்கு கிடைச்சாதான் நம்மள சந்தோஷமா அடுத்த வலையை போடலாம் கிடைக்கிறக்குள்ள டயர்ட் ஆயிரும் கடலுக்குள்ள நிக்கிறது அதாவது உங்களுக்கு வந்து உங்களோட அந்த கல்லுகளை வந்துட்டு உங்களுக்கு போட்டு தந்த நல்ல மேனே அப்ப நாங்க கடைசி டைம்ல அந்த மாளிகை காடுலயும் வந்துட்டு இந்த பிரச்சனை இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில வந்துட்டு மக்கள் வந்துட்டு அரசாங்கத்துக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சரியா போயிட்டு இல்லை அரசாங்கத்துக்கிட்ட ஓரளவுக்கு கொண்டு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது கிளியர் ஆனே உங்கள்டையும் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போய் சேர்ந்து கிளியர் ஆன எல்லாருக்கும் சந்தோஷம் தானே ஏன்னா இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் கடல் முன்னுக்கு வர பிரச்சனை பாருங்க படத்தை பாருங்க முதல்ல எங்க இருந்து பாருங்க இந்த அன்னைக்கு தென்னம்பரத்தை பாருங்களேன் கடலுக்கு போற மாதிரி அங்க எல்லா நிறைய இன்னொரு மடங்கு கூட இருந்து அப்படி சரி நண்பா சரி நாங்க வந்துட்டு இதை போடுறோம் வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இது தெரியக்கூடிய ஆட்களுக்கு வந்துட்டு கிடைச்சி ஏதாவது நிகழ்வுகள் நடந்தா சந்தோஷம் தானே சரி நண்பா சந்தோஷம் ஏறீங்க எல்லாம் சரியா வரும் போய் வரோம் அப்ப நாங்க இன்னொரு தரம் சந்திப்போம் அப்படியே
போவோம். அவங்களுக்கும் வந்துட்டு மீனவர்கள் அவங்களோட பிரச்சனையிலையும் வந்துட்டு எப்படியாவது கொஞ்சம் தெரியப்படுத்துங்க, எங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருந்து. சரி என்னமாச்சான் என்ன என்ன சொல்கிறேன்ட்டு தான் எனக்கு விளங்குது. எங்கே போனாலும் ஆபரம் ஒன்றினதால ஆபரம் ஒன்று வந்தது தானே. இப்போ அந்த ஆபரால தான் இந்த பிரச்சனை. ஆபரம் வந்துட்டு நிப்பாட்டியாச்சு. ஆனால் அது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன. அதனால் அந்த ஹாபரால் வந்துட்டு நிறைய ஊர் மக்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. அதை எங்களோட அரசாங்கம் செஞ்சு இருக்குது. இந்த ஊர் மக்களுக்கு வந்துட்டு அந்த விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க. மாளிகைக்காடு மக்களுக்கும் செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க. ஸோ அதனால் காரதீவு மக்களும் எங்களுக்கும் அதை என்ன செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை செய்யக்கூடிய ஆக்கள் வந்துட்டு என்ன செய்யுங்க, அவங்களுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இல்லாட்டி செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார்கள் அவங்களோட அந்த வாழ்க்கையை நல்ல கருதி செஞ்சு கொடுத்தா நல்ல மீனை. நாங்களும் என்ன வந்து பார்த்தோம், மீன்கள் படுகுது இல்லை, வலைகள் பிரியுது. ஸோ இதை வந்துட்டு நாங்கள் வேறொரு விதமாக எடுக்காமல் அரசியலாவோ அதாவோ இதாகும் அப்படின்னு எடுக்காமல் மக்களை நலனுக்காக செய்யக்கூடிய தன்மையில் இருக்கிறார்கள். அதை செஞ்சு கொடுத்தா நல்லம். சரி இப்படியே கேச்சிட்டு இருந்தால் நாங்கள் கேச்சிட்டு இருப்போம். நாங்கள் என்ன செய்வோம், இப்படி எங்களோட பயணத்தை அங்கே மேற்கொள்வோம்பாங்க. இந்த இடத்துல வந்து அடுத்த கரவலை வந்து கரையேறுற சந்தர்ப்பத்துக்கு வந்துட்டு இந்த கரவலை காய்ச்சலும் ஏதாவது மீன்கள் படுதான்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட ஒரு சைட்டில் ஒரு 25 பேர் ஆக்கள் வந்து இருந்து வலை இழுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 50 பேர் ஆக்கள் ஆச்சலும் இவ்வளோத்தை தொழில் செய்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதுலேயே அவங்களுக்கு வழங்கி இருக்கும். இதில் வந்துட்டு அவங்களுக்கு மீன் கிடைச்சா தான் இங்கே இருக்கிற மீனவர்களோட வாழ்வாதாரங்களை வந்துட்டு அவங்க முன்னெடுத்து செல்லலாம். மீன் கிடைக்கலன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு கஷ்டத்தில் தான் போய் முடியும். கன்னடம் ஒரு நண்பன் சொல்லியிருந்தார், காலையில் 3 மணிலேருந்து அவங்க இதுக்கான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறதா சொல்லியிருந்தார். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டும் எங்களுக்கு அந்தளவுக்கான பலன் வந்துட்டு எங்களுக்கு தொடர்ச்சியாகவே கிடைக்கவில்லை. அப்படி வந்து இங்கேயும் பாருங்கள், அங்கே மடியை பாருங்கள். இதை பார்க்கக்கூட நம்ம என்ன சொல்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஈஸியாகவே வந்து மீனை பிடிக்கிறாங்க, இது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்துட்டு இருக்கிற யூடியூப் வீடியோக்கள் வந்து நல்ல மீன்கள் படக்குள்ள தான் அதை உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இருக்கிற வலையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு காலையிலிருந்து அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு பிடிச்ச மீன் வந்துட்டு இதுதான். இதில் ஏதோ ஒரு கஷ்டங்களை வந்துட்டு அவங்களால போய் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இன்றைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 50 பேர் இந்த வலையை இழுத்துருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான இது ஒன்றுமே கிடைக்கல அவங்களுக்கு. அதனால் யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. இப்போ கொஞ்சம் பேர் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், தொடர்ச்சியாக வந்துட்டு உங்களுக்கு இப்படி தான் மீன் கிடைச்சிட்டு இருக்குதா? அப்படியாண்டு இல்லை, இன்றைக்கு தான் கிடைக்கல. அப்படியா? எப்பயால இருந்து விட்டு ஒரு நாளைக்கு தான் கிடைக்குது. அப்படி நம்பி தொழிற்சாரு அங்கே சுடுக்கவில்லை கூட அண்ணன் ஒன்றுமில்லை கரவாரி ஒன்றுமில்லை கரவாரி மக்களோட வகுத்து ஆடி வருது. ஸோ இது வந்துட்டு எப்படின்னா ஒரு நாளை பார்த்தா கடனை எப்படி இருக்கிற குடும்பத்தை எப்படி நடத்துகிறேன் மீனை விடை மாறிட்டு பிடிச்சாங்க. இங்கே வர இந்த கரவேலக்காரர்கள் பிடிக்க வேண்டிய மீன், இறங்க வேண்டிய மீன் மறிச்சு ஆள்றாங்க. அதை இங்கே மீன் வர குறையும். இடையில மறிச்சு பிடிக்காங்கண்டா யாரு? அது அந்த சுருக்கவேலக்காரர்கள், அல்வாலக்காரர்கள், அவங்க அநியாயம். நல்ல மீன் மூடிய காலத்தில் இருந்து சம்பவங்கள் அவன் அனுமதி கொடுக்கான். அந்த அடித்து போகணும். அவனுக்கு ஒரு லஞ்சம் மறைஞ்ச வந்தோன்னா மறைஞ்ச ஒரு லஞ்சம். இன்னொரு காலத்திலே இந்த மாதிரி மக்கள் இப்படி எல்லாம் இல்லை. மக்களுக்கு கஷ்டம் அதிகரித்து கொண்டே. நாங்களும் வந்துட்டு இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களோட காரதீவு சைட்டில் ஒரு 2-3 வலையை நாங்கள் பார்த்தோம். யாருக்குமே மீன் படலை. இதுக்கான உண்மையான காரணம் தான் என்னென்று சொல்லி இப்போ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒருவர் வந்துட்டு சொல்லியிருந்தார் நிறைய கல்லுகள் இருக்குது. ஸோ மண்ணரிப்பு உள்ளுக்கு பிடிக்கிறது ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. அதனால பெரிய அளவில் கிடைக்குது. ஸோ இதுக்கு வந்து அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்குது அவங்களுக்கு. கடல் வந்து எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி இருந்தாலே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. ஆனால் கரவலை வச்சுக்கிறாக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக வந்து அமைஞ்சிருக்குதுன்னு.
இந்த நிதி கிடைக்கிற வரைக்கும் அவன் பேசிக்கொண்டே இருக்கான். அப்படி பேசிக்கொண்டே இருக்கான். கிடைக்கிற அப்போ எடுக்க வேண்டியது. இது யார வளமாமா? இது நமேஷ் இது நிர்வாகம் தான் இது இருக்கிறது. இப்போ மக்கள் ஏற்கிறாங்க. மக்கள் மருமக்கள் ஏற்கிறாங்க. மலை இழுக்க கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வலை இழுத்து நான் இப்போ பார்த்துட்டு இருந்தேன். இப்போ மீனே கிடைக்கல. கிட்டத்தட்ட 1 கிலோ மீனே கிடைக்காத 2500 ரூபா வலை ஏற்றுறதுக்கு வேணும். 2500 போயுமா 2500 4 பேர் வலை ஏற்றுவாங்க. அதுவும் கூட அவங்க இருப்பாலாம் கொடுக்கும். இருப்பாலாம் கொடுக்கும். தோணி வேலை சொந்தக்காராக தான் கொடுக்கும். இப்போ இந்த மீனை இழுத்தாங்க தானே, இந்த இழுத்த மீனவர்களுக்கு இன்றைக்கு என்ன ஒன்றுமில்லை. இறையின்ற வழியிலாம் இருக்கு. ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டு அப்படி இருக்கு அந்த நிலைமைப்பாடு. சரி பாருங்க, இதுதான் இவ்விடத்துல வந்து மீனவர்கள உண்மையான வாழ்க்கை முறை. நாங்க வந்து நல்ல மீன் பிடிபடக்குள்ள உங்களுக்கு நிறைய பேருக்கு காட்டி நிறைய மீனும் கொடுப்பாங்க. கொடுக்குற நாங்களும் நிறைய பேக்கில் வாங்கிருக்கோம். கொடுக்குற ஆக்களுக்கு கிடைக்கிற வீதம் குறையுதான். என்ன அது அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. கையால் கொடுக்குற ஆக்களுக்கு ஓகே. நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அந்த விஷயங்களை வந்து நீங்களாகவே அந்த உங்களுக்குள்ள அதை எடுத்துக்கொள்றீங்களா, அது வந்து உண்மையாக நல்ல விஷயம் ஒன்று தான். இறைவனும் நாடனும் எங்களுக்குரிய விஷயத்தை என்ன எல்லாமே சரியாக வந்தால் தான் அது சரியாகும். சரி ஐயா, ரொம்ப சந்தோஷம். என்ன செய்கிற எங்களுக்கும் கவலை தான் உங்களுக்கு மீன் கிடைக்கல. இன்றைக்கு போட மாட்டீங்க, இதோட உங்களோட வேலை முடிஞ்சு. கடல்ல நேச்சர்களும் ஒரு வகையிலே ஆக்களுக்கு ஒரு இடம் கொடுக்கும். ஒரு கடல்ல ஒரு சீரா வார கட்டத்தில் மீனை காணுவாங்க. கரவலை சொல்லுவாங்க. மீனை பிடிக்கத்தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏதோ அதானே நம்ம தொழில் என்ன, அதை எப்படியோ ட்ரை பண்ணுவாங்க. அதே மீன் பரம் நாம பிடிக்கலாம் அது எதிர்பார்க்கலாம் இல்லையா? இதே நிலமா எப்ப நான் இருந்து ஒரு நாளைக்கு காய்கறி காணுமா, குடும்ப செலவுக்கு ஒட்ட கடன் கொடுக்க நொறுக்க காணுமா, இன்னும் காணும். அதால வந்து குடும்பத்துல சண்டாம் இங்கே நம்ம கஷ்டப்பட்டு இழுத்து ஒன்றுமே இல்லாம மனக்கவலையோட சரி அது உண்மை. இனி சீனி வாங்குறதுக்கு நீங்க தானே காசை கொடுக்கணும். அதுதான் அது வந்துட்டு விலங்கினா சரி அவங்களுக்கு மீன். சரியா, ரொம்ப சந்தோஷம். சரி, போய் வாரம் மற்ற வலைகளை போய் பார்ப்போம். யாருக்காவது இன்றைக்கு மீன் கிடைக்கணும்னு சொல்லி நாங்களும் பார்த்து குழாத்துறோம். சரி பார்ப்போம், மத்தாக்களுக்காச்சும் கிடைக்காது. சரி நாங்கள் போய் வரோம். சந்தோஷமா இருக்கீங்க. அது சரி அது சரி. ஸோ இங்கெல்லாம் வந்து பிடிச்ச வலையை வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன இருக்குது, இந்த மீனை எடுக்கல அவங்க சொல்லுவோம். இந்த இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட காலை 2 கிலோ மீன் மிதிக்க மாட்டேன். 2 கிலோ மீன் மிதிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு தான் இருக்குது. சரி, ஒன்றும் செய்ய முடியாது. சரி, நம்மளும் போகலாம் மச்சான். மீன் பட்டாலும் படாட்டி வேலையில் செய்யத்தானே வேணும். அது மனம் விரும்பியோ மனம் விரும்பாமலோ தோல்வி அடைஞ்சாலும் வந்துட்டு வேலையை செய்யணும். சில தோல்வி அடைஞ்சு போட்டு வந்துட்டு சில விஷயத்தை அப்படி விட்டு போறேன். பாருங்க, இந்த மீன் படல இது வேலையை முடிக்கத்தான் நாளைக்கு அதை வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதால. சரி, நாங்களும் அப்படியே போவோம். எனக்கு கவலையா இருக்குது. என்னண்டா கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 150 பங்கு வர அளவுக்கு அது மீன் படுவது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வலையில பார்த்துட்டோம். ஒவ்வொரு வலையும் வந்துட்டு 50-60 பேராக்கள் இழுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு மீன் பட்டா தானே ரூட்டை வந்துட்டு அடுப்பும் பொங்கும். அப்போ யாருக்குமே இன்றைய நாள் வந்துட்டு ஒரு இதான நாள் இல்லை சொல்லிட்டு தொழிலே இல்லை. தொழிலே இல்லைங்கிறத சந்தோஷமா சொல்லல, பழகி போயிட்டு நம்ம கஷ்டப்பட்டு மனுஷன் வந்து என்ன பைதா இல்லை அந்த வந்து தருவான் போறான். சரி மாமா. சரி மாமா, கவலையிலேயே கதைச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறேன். அந்த கவலையை பார்க்கறதால கடுமையாக பழகிட்டாங்க அந்த கவலைக்கு. அதனால அவங்க வந்துட்டு அந்த பழகிட்டாங்க கடுமையாக.
அதனால சிரிச்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்க. ஆனால் இருந்தும் மனசுக்குள்ளே கவலை இருக்குமே நண்பர்களே. இன்றைக்கு ஒரு ஆள் தொழிலுக்கு வந்து எந்த விதமான பலனும் இல்லாமல் காலையில் யாருக்கிட்ட சொல்கிற இவர்கிட்ட சொல்கிறதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை சிரிச்சுக்கிட்டு ஃபன்னாகவே சொல்லிட்டு போகிறாங்க. மனசுக்குள்ளே நிறைய கவலைகள் இருக்கும். அதுலேயும் ஒரு மாமா சொல்லியிருந்தார், வீட்டு போய் பிளேண்டி கேட்டால் கூட சண்டாம்பருது சீனி பிரியுது என்ற மாதிரி சொல்லியிருந்தார். எல்லாம் இறைவன் நாட்டம், அதில் கிடைக்கிறது தொடர்ச்சியாக கிடைக்கும். ஸோ ஏன் அதை சொல்கிறோம்டா, எல்லாரும் நினைக்கிறது யூடியூப்பில் பெரிய பெரிய மீன்கள் நிறைய ஆக்கள் பிடிச்சோன்னா எல்லாருக்கும் அப்படி தான் கிடைக்கும். அது ஒரு வருஷத்தில் அந்த 12 மாதத்தில் 1 மாதமோ 2 மாதமோ தான் தொடர்ச்சியாக படும். அந்த டைமில் தான் வீடியோக்களை வந்துட்டு எடுத்து போடுறோம். நாங்கள் வேற எந்த டைம்ல வந்தாலும் மீன் இல்லை. இப்படி இதே நிலைமை தான் வந்துட்டு இந்த வீடியோ எடுத்து போட்டுக்கிறீங்க. இதை போட்டுட்டு இருந்தா நீங்க ஏசுவேல் மீன் இல்லாத வலையை போடுறீர்கள், மீன் இல்லாத வலையை போடுறீர்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மை நிலைப்பாடு இதுதான். சரி, இனி எத்தனை கரவலை பார்த்தாலும் இதுதான் போல விளங்குது. 4 கரவலை பார்த்துட்டு 2 தான் காட்டிருக்கிறோம். மிச்சம் 2 காட்டில் மிச்சம் 2 வந்துட்டு மீன் அறவே இல்லை. ஃபஸ்ட்டுக்கு அப்போ மீன் கொஞ்சம் படுதாண்ட பார்ப்போம் வெயிட் பண்ணாலும் எதுலேயும் பராப்புல இல்லை. கடைசியாக நண்பனுக்கு ஒரு மீனை வாங்கி வீட்டை போவோம் வாங்குவோம். மார்க்கெட்டுக்கு வந்து பாபம்னு சொல்லி வந்திருந்தோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிறது தான் மீன் மார்க்கெட். இந்த இடத்துல வந்துட்டு பெருசாக யாருமே இல்லை, வியாபாரம் செலுத்தினா மீன்கள் குறைவாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட முன்னாடி ஒரு மிகப்பெரிய இலங்கையோட 2வது பெரிய மார்க்கெட் இருக்குது, மாளிகைக்காடு மார்க்கெட். அந்த இடத்துக்கு கொஞ்சம் போய் பார்ப்போம். அவங்க வந்துட்டு அந்த இடத்துல எங்களோட சேனல் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அந்த மார்க்கெட் வந்துட்டு ஒரு மிகவும் பிரபல்யமான மார்க்கெட். அதுவும் இல்லாமல் இங்கே வந்தோம்னு சொன்னால் நாங்கள் இதுவரைக்கும் பார்க்காத மீன்கள், அதே மாதிரி பெரிய பெரிய மீன்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். ஆனால் இந்த மார்க்கெட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கிட்ட போனால் தான் விளங்கும். நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்துட்டு கல்முனைக்குரியது, இது வந்துட்டு மாளிகைக்காட்டுக்குரியது. ஸோ இவங்கள்ட்ட வளமையான அமைப்புகளை வச்சு பார்க்கக்குள்ள கொஞ்சம் மீன் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்டா இந்த மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே மீன் வாகனம் ஓட இல்லாத அளவுக்கும் மீன்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டாக தான் இந்த மார்க்கெட் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வளமையான வெளியூர் மக்கள் பார்க்கக்குள்ள இந்த மீன் இருக்கிறப்பல தான் உங்களுக்கு இருக்கும் இந்த மீன்களை பார்க்கக்குள்ள. ஆனால் இந்த மார்க்கெட் வந்துட்டு இன்னும் இருக்கிற மீன்கள் எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5% 10% தான் சொல்லலாம். 5-10% மீன்களை தான் வச்சிருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வியாபாரம் கூட, வியாபாரிகளும் கூட, இங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கு கூட இவ்விடத்தில் இருக்கிற மீன் காணான்னு சொல்லணும் என்ன. அதுவும் இல்லாமல் இதை வியாபாரத்தலமாக வச்சிருப்பாங்க. இது வந்துட்டு ஹோல்சேல் வியாபாரம் செய்கிற பிளேஸ். இதெல்லாம் தான் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க வியாபாரிகளாக அவங்களுக்குரிய லாபங்களுக்காக விட்டுட்டு இருப்பாங்க. வியாபாரிகளுக்கு ஈஸியாக வந்துட்டு மீன் கிடைச்சிடாது. இதோட இந்த இடத்துல மீன் இல்லை, இவ்வளோ மச்சான் மீன் இருக்குது. வளையா மீன் தான் அதிக அளவு வரைக்கும் இருக்குது. இந்த மீன் தான் வந்துட்டு அதிக அளவு வரைக்கும் வளையா மீன். பால்சூரா வாங்கிறதுக்கு வந்தேனே. எந்த நண்பனுக்கு வந்துட்டு பவா கிடைச்சிருக்குது, புள்ளபுரம் இருக்காது. பால்சூரா மீன் தான் வாங்கணும்னு சொல்லி வந்துருந்தோம். ஆனால் 1-2 மீன் இருக்குது. ஆனால் அது அவ்வளோ அங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு கிட்டத்தட்ட நண்பர்கள் ஆகிட்டாங்க. மீனவர்கள் நல்ல மனுஷன். அப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் இப்படி தான் ஒய்ஃப் வந்துட்டு இப்படி பவா கிடைச்சிருக்குது,
அந்த பால் சுறா மீன் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவியலே சொன்னாங்க இல்லை இந்த மீன் வந்துட்டு ஒரு கொஞ்சம் என்ன செஞ்சுட்டு நொந்துட்டு அதனால் இதை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தரல அவங்க எங்களுக்கு நம்பரை வாங்கி எடுத்துக்கிறியாங்க கோல் எடுக்கும் ஜாமான் கோல் எடுத்து இப்போ நாளைக்கு நல்ல மீன் கிடைச்சா கோல் அடித்து சொல்கிறேன். மீனண்டா அவங்களுக்கு தெரிஞ்ச புள்ள பிறந்த ஆக்களுக்கு வந்துட்டு கொடுக்கக்குள்ள நல்லதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மீனவர்கள் எங்களுக்கு தரலை. மீனை வந்துட்டு தரல, இந்த மீன் உங்களுக்கு சரி வராது, நல்ல மீன் புது ஃப்ரெஷ்ஷான மீன் வந்தது, நாளைக்கு கோல் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்பரை வாங்கி எடுத்துட்டாங்க. ஸோ அதோட வந்துட்டு இந்த பயணம் எங்களுக்கு முடியுது. அதோட பயணம் முடிஞ்சதால கரவலைகளும் வந்துட்டு எல்லாரும் சவுத்துட்டாங்க. மீன்கள் கிடைக்காதால வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சவுத்துட்டு தெரியா. சரி, ஓகே நண்பர்கள், அப்போ நாங்கள் என்ன செய்வோம், இதோட எங்களோட வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம். ஓகே, பாய்.